ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன். இன்றைக்கி கிரேப்ஸ் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்லேயே அழகாக 1/2 கிலோ திராட்சை வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதில் இருக்க குட்டி குட்டி பூச்சிகள், அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அதெல்லாமே அந்த மஞ்சத்தூளில் இதுவாகி போயிடும். பிறகு அதை எடுத்து ஒரு 5-6 தடவை நல்லா அலசிடுங்க. அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு திராட்சையாக பிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போடுங்க. நல்ல பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க. அதில் வந்து எல்லா திராட்சையும் பிச்சு பிச்சு போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த திராட்சையில் வந்து விட்டமின் சி இருக்குது. தோல் சுருக்கம் வராது. இது வந்து இம்யூனிட்டிக்கு நல்ல பூஸ்ட் தரும். போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த திராட்சை சாப்பிட்டோன்னா. இதில் இப்போ வந்து நான் உதுத்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அரைச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் பழம்பழமாக இருக்குது. இதை இன்னொரு வாட்டி அரைச்சிட்டு வந்துடுறேன். இன்னொரு சுற்றி எடுத்துட்டோன்னா நல்லா அரைப்பட்டுரும். இப்போ இந்த மாதிரி கண்ணு தட்டு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அதில் அந்த ஜூஸை ஊற்றி அப்படியே பரத்தி சிலிப்பி விட்டுட்டே இருந்தோன்னு வைங்களேன், அப்படியே அந்த சாறு எல்லாம் கீழே இறங்கிரும். அந்த சக்கை மட்டும், தோல் சக்கை மட்டும் மேலே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? கிரேப்ஸ் அடிக்கடி சாப்பிட்டோம்னா நம்ம ஸ்கின்னு நல்ல பளபளப்பு கொடுக்கும் பாருங்கள். பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த குழந்தைங்களுக்கு கண்டதையும் வாங்கி கடையில் ஜூஸை வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி அரைச்சி ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து திராட்சை ஜூஸ் போட்டோன்னா 4 பேர் அழகாக குடிச்சிடலாம். அழகாக ஒரு நாள் பொழுதுக்கு அந்த ஜூஸ் சரியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஜூஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சு பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜீனி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் இருக்க சுகரே போதும். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.